நமஸ்காரம். நவராத்திரியை மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜா என்று விசேஷமாக கொண்டாடுகின்றனர். துர்காவை பற்றி ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் கிருஷ்ண அவதார சமயத்திலேயே கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். கண்ணன் அஷ்டமியில் அவதரித்தார். விஷ்ணு துர்கை நவமியில் பிறந்தவள். அதே ஆவணி மாதம். நாம் அறிந்தாற் போலே வசுதேவரையும் தேவகியும் கம்சன் சிறையில் அடைத்தான். ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த போது வசுதேவர் கொண்டு போய் கம்சனிடத்தில் ஒப்படைத்தார். அவன் அந்த குழந்தையை கல்லில் மோதி கொன்று விட்டான். 6 குழந்தைகள் இதே போல் இறந்தனர். அதுக்கப்புறம் 7வது குழந்தை தேவகியின் கர்ப்பத்தில் இருந்தார். அவர்தான் மேலே பலராமனாக பிறக்கப் போகிறார். அப்போது வைகுந்தத்தில் பகவான் தன்னுடைய யோக மாயா, அவருடைய யோக சக்தி, அந்த சக்தியை பார்த்து ஆணையிடுகிறார். நீ கீழ்லோகத்துக்கு செல்ல வேண்டும். 2 முக்கியமான பணிகளை செய். ஒன்று, இப்ப தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை வெளியே எடு. அந்த கர்ப்பத்தோட யமுனையை தாண்டி அக்கறைக்கு கோகுலத்துக்கு சென்று வசுதேவருடைய மற்றொரு மனைவியான ரோஹிணி தேவி, அவளுடைய வகித்தில் இந்த கர்ப்பத்தை புகுத்தி விடு. இது முதல் பணி. 2வது பணி, யசோதையினுடைய வயிற்றில் ஒரு பெண் குழந்தையாக நீ பிறக்க வேண்டும். வசுதேவர் என்னை தலையில் தூக்கி கொண்டு வந்து யசோதை கருகிலே விட்டுவிட்டு என் ஆணைப்படி அங்கு பிறந்து யசோதை கருகே கிடக்கும் உன்னை தன் தலையில் தூக்கி கொண்டு மறுபடியும் மதுரா பட்டணத்துக்கு வருவார். காலை விடிந்தவுடன் நீதான் 8வது குழந்தை என்று சொல்லிக் கொண்டு போய் கம்சனிடத்தில் ஒப்படைப்பார். கம்சன் உன்னை கொல்ல பார்ப்பான். அப்ப நீ ஆகாயத்தில் பறந்து போய், மூடனே எதற்காக என்னை கொல்ல பார்க்கிறாய்? முடியுமானால் அக்கறையில் வளரும் கண்ணனை போய் கொல்லப்பார். அவன்தான் உன்னை முடிக்கப் போகிறான் என்று சொல்லிவிட்டு பறந்து விடு என்று கண்ணன் ஆணையிட்டார். அப்பவே கண்ணன் சொல்றார், இந்த 2 பணிகளையும் நீ செவ்வனே செய்தாயானால் உனக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கும். அம்பிகா, துர்கா, பத்ரா, காளி, சண்டிகா, இந்த பேரில் நீ வழங்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். அவள்தான் விஷ்ணு துர்கை என்றே கொண்டாடப்படுகிறாள். பல ஊர்களிலும் உள்ளாள். இவள் கண்ணனுக்கு தங்கை. 7வது குழந்தை கர்ப்பம் மாற்றப்பட்டது. அந்த கர்ப்பம் செதஞ்சு போயிடுத்துன்னு கம்சனிடத்துல சொல்லிட்டார்கள். அதனால அவன் கணக்குல 7 தாண்டி விட்டான். 8வது குழந்தை தான் கண்ணன். கண்ணனை வசுதேவர் தூக்கி கொண்டு கொற்ற மழையில யமுனையை தாண்டி போகிறார். கண்ணனே வசுதேவருக்கு ஆணையிட்டு இருந்தார், என்னை கொண்டு போய் யசோத பக்கத்துல விட்டுட்டு அங்க இருக்கிற குழந்தைய எடுத்துன்னு வந்து கம்சனிடத்துல இதுதான் 8வது குழந்தைன்னு கொடுத்துடணும்னு. வசுதேவர் கண்ணனை தூக்கிட்டு தாண்டார். கண்ணன் பிறந்ததே ராத்திரி பொழுதுதான். அப்ப அஷ்டமி திதி இருந்திருக்கு. இவர் யமுனையை தாண்டிண்டு போயிட்டு இருக்கிறச்சேவே அக்கறையில் பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை நவமி திதியில பிறந்தது. அதனால கண்ணனுக்கு தங்கை தான் காளி, துர்காதேவி, விஷ்ணு துர்கைன்னு சொல்லுகிறோம். இதை பத்தி திருமங்கியாழ்வார் பாடும்போது, கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர் என்று திருக்கோவலூர் திவ்யதேசத்துல பாடுறார். மடக்கன்னி, துர்காதேவி கன்னி, மடப்பத்தை உடைய பவ்யமாக இருக்கும் கன்னி,
காவல் பூண்ட கண்ணனை எப்போதும் ரட்சிக்கிறாள், காவல் காக்கிறாள்னு சொல்லுகிறார். என எந்த இடத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வங்கள் எல்லாம் உள்ளனர். அத போல கண்ணனுக்கே காவல் காத்த தெய்வம்தான் துர்கா, விஷ்ணு துர்கை. இன்னைக்கும் திருக்கோவலூரில் பெருமாள் சன்னதிக்கு போனோம்னால் பக்கத்திலேயே விஷ்ணு துர்காவுக்கும் சன்னதி உள்ளது. இதை பெரியவாச்சான் பிள்ளை தன் உரையில் தம்பி வளைக்காரி அன்றோ என்று கூறியிருக்கிறார். அதாவது கூட பிறந்தவனுக்கு கூட பிறந்தவள்தான் திருஷ்டி சுத்தி போடுவாளாம், அவன் நன்னா இருக்கணும்னு வேண்டிக் கொள்ளுவலாம், எல்லா விதத்திலையும் காப்பாற்றுவலாம். அண்ணனுக்கும் தங்கைக்கும் அதே மாதிரி அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்கிற உறவு பத்தி அவ்வளவு அழகா அந்த இடத்துல சொல்லியிருக்கார் திருமங்கையாழ்வார். எந்த வீட்லயுமே 2 பிள்ளை குழந்தைகளோ 2 பெண் குழந்தைகளோ இருக்கிறத விட ஒரு ஆண் ஒரு பெண்ணு இருந்தால் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஒத்தருக்கொத்தர் உதவிக்கிறதும் நன்னா இருக்கும்னு சொல்லுவார்கள். அதுக்கு இப்ப முக்கியமான சாட்சி கண்ணனும் அவருடைய தங்கையும் தான். அதனாலதான் எப்போதும் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு காப்பிட்டு அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவே பார்த்து வருகிறாள். அந்த துர்காதேவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் வங்காளத்தில் நவராத்திரி கொண்டாடுகின்றனர். மேலும் நவராத்திரியை பத்தி அடுத்த நாள் சந்திக்கும் போது சொல்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.